வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது யூஜிசி நெட் பேப்பர் 1ஓட இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன்ல கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். Which of the following is an initiative by the government of India to provide online learning resources to students? என்னென்ன initiatives government பண்ணாங்க? ஸ்வயம், NPTEL, EPG பாட்சாலா, all of the above. ஸ்வயம், NPTEL, EPG பாட்சாலா இது எல்லாத்துலயும் நம்ம வந்து டிஜிட்டல் லேர்னிங் பண்ண முடியும். லேர்னிங் இருக்கு நமக்கு. ஸோ எல்லாமே ஆன்சர். இதோட டிஸ்கிரிப்ஷன். ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இதுவும் படிச்சுக்கோங்க. இது கூட எக்ஸாம்ல கேட்குறாங்க ஃபுல் ஃபார்ம்ஸ் கூட. NPTEL நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங், EPG பாட்சாலா ஆர் ஆல் இனிஷியேட்டிவ்ஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரொவைட் ஃப்ரீ ஆன்லைன் லேர்னிங் ரிசோர்சஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். நமக்கு நிறைய நம்ம ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு நமக்கு உதவுது. நெக்ஸ்ட் செகண்ட். Which initiative focuses on enhancing employability skills among youth in India? இப்போ நிறைய ஸ்கில் எஜுகேஷன்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் போஜனா, PMKVY சொல்றோம், மிட் டே மீல் ஸ்கீம், சமக்ர சிக்ஷா, ஸ்வயம். இதுல எது நமக்கு வந்து ஸ்கில் எஜுகேஷன் சம்பந்தமானது? PMKVY, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. PMKVY என்ன பண்றாங்க? It aims to enhance the employability skills of youth by providing skill development training and certifications. ஸோ சமாக்ரா சிக்ஷானா என்ன? அதையும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருவோம். இது ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு கிளாஸ் 12 வரைக்கும் இருக்கு. launched by the government of India. ஃபுல்லா ப்ரீ ஸ்கூல்ல இருந்து 12th வரைக்கும். So it aims to ensure inclusive and equitable quality education and promote lifelong learning opportunities for all. ஸோ இந்த சமாக்ரா சிக்ஷானா ஒண்ணுமே இல்லைங்க. சர்வ சிக்ஷா அபியான், RMSA, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அப்புறம் டீச்சர் எஜுகேஷன், இது எல்லாமே ஒன்னா சேர்க்கலாம்னு சொல்றது. இது சமாக்ரா சிக்ஷா. ஓகே, ஸோ இது அண்டர் எ சிங்கிள் அம்ப்ரெல்லா, எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும். ஃபார் எ மோர் கொஹெசிவ் அண்ட் எஃபிஷியன்ட் அப்ரோச் டு ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது எல்லாம் மூணுமே சேர்த்து பண்ணலாம்னு சொன்னதுதான் சமாக்ரா சிக்ஷா அபியான். ஓகே, இது மூணு என்னென்ன மூணு சேர்ந்தது? சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன். Okay, next third. The National Education Policy 2020 emphasizes rote learning, holistic and multidisciplinary education, only technical education, only vocational education. இது மெயின் பாலிசி. நிறைய எஜுகேஷன்ல கொண்டு வந்ததுன்னா இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மெயின் ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டிடிசிப்ளினரி. ஸோ NEP 2020 ஃபோக்கஸஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டி டிசிப்ளின் எஜுகேஷன் சிஸ்டம் தட் எய்ம்ஸ் டு டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, லைஃப் ஸ்கில்ஸ் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். NEP 2020க்கு தனியாகவே ஒரு வீடியோ பண்ண நிறைய கொஸ்டின்ஸ் வருது, இப்போ நம்ம பண்ணுவோம். Next, the Operation Digital Board initiatives is intended to promote digital literacy in schools, replace blackboards with digital boards, provide online learning platform, none of the above. See the answer, replace blackboard with digital. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆப்ரேஷன் பிளாக் போர்டுன்னு வந்துச்சு 1986ல சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா, பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு என்னென்ன ரிசோர்சஸ் கொடுக்கணுமோ, தேவையானது அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றது ஆப்ரேஷன் பிளாக் போர்ட். ஓகேவா? அது 1986 அந்த NEPல வந்தது. NPE இது வந்து ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்ட்ல என்னன்னா, இப்ப எல்லா ஸ்கூல்ஸ் டிஜிட்டலா கொண்டு வரணும், பசங்களும் கொஞ்சம் டிஜிட்டல் நாலேஜ் வளர்த்துக்கணும்னு சொல்றது ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்ட். ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும். Description. See, Operation Digital Board aims to replace traditional blackboards with digital boards in classrooms to enhance teaching learning process through digital means. Okay, next. Which of the following is not a component of a Sarva Siksha Abhiyan? Sarva Siksha Abhiyan வந்து நம்ம அப்பயே படிச்சோம். See, free textbooks and uniforms, teacher training, midday meal scheme, school infrastructure development. இது ஆக்சுவலா சர்வ சிக்ஷா அபியான் நம்ம 3 கலந்து படிச்சோம் இல்லையா? RMSA, SSA கலந்து, டீச்சர் எஜுகேஷன் கலந்தது. ஸோ இதுல இல்லாதது மிட் டே மீல் ஸ்கீம். மிட் டே மீல் ஸ்கீம்ல தனியான இனிஷியேட்டிவ் அது. See, midday meal scheme launched in 1995. This scheme provides free lunches to children in primary and upper primary classes in government. Government aided school, local body. Midday meal scheme எப்ப ஆரம்பிச்சது? 1995ல ஸ்டார்ட் ஆச்சு. அது வேற. Primary objectives are to increase. எதுக்கு midday meal scheme கொண்டு வந்தாங்கன்னா, to increase school enrollment and attendance, reduce dropout rates and improve the nutritional levels among children. Okay, attendance rate ஜாஸ்தி பண்றதுக்கு, பசங்களை வந்து கொஞ்சம் ஹெல்தி ஆக்கிறதுக்கு கொண்டு வந்தது மிட் டே மீல் ஸ்கீம். எப்போ கொண்டு வந்தாங்க? 1995ல கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் இஸ் அ செப்பரேட் இனிஷியேட்டிவ்.
இது 3 எஸ்எஸ்ஏ இதுல இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், யூனிஃபார்ம்ஸ், டீச்சர் ட்ரைனிங், இம்ப்ரூவிங் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லாமே வந்து சர்வ சிக்ஷா அபியான் அவங்க வந்து இது பண்றது. சமாகிர சிக்ஷா அபியான். ஓகே, நெக்ஸ்ட் the Unnat Bharat Abhiyan focuses on urban development, rural development, industrial development, technological advancement. Unnat Bharat Abhiyan first ஆரம்பிச்சது எதுக்குன்னா ரூரல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும், ஹையர் எஜுகேஷன்லாம் படிக்க வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எம்ப்ளாயபிலிட்டி வரணும், ஸ்கில் எஜுகேஷன் கத்துக்கணும் கொண்டு வந்தது தான் உன்னத் பாரத் அபியான். ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வந்தது உன்னத் பாரத் அபியான். அதை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன். உன்னத் பாரத் அபியான் வாஸ் லான்ச்ட் இன் 2014 பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அது MHRD ஆரம்பிச்சது. நவ் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இப்ப நம்ம MOE சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் MHRD, இப்போ MOE, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இட் என்கரேஜஸ் institutions to work with rural communities to identify developmental challenges and create sustainable solutions using innovative technologies and knowledge. கொஞ்சம் innovations கொண்டு வந்து urban அங்க இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரணும், டிஜிட்டலா அதெல்லாம் சொல்றாங்க. The ultimate goal is to enable higher education institutions to contribute meaningfully to the economic and social betterment of rural areas in India. Rural improvement, development அப்படி வந்துச்சுன்னா அங்க உன்னத் பாரத் அபியான். அது ஆரம்பிச்சது யாரு? MHRD. ஓகே, இப்போ நம்ம MHRD MOE சொல்றோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த அக்ரோனிம்? NROER இப்படியும் வருங்க எக்ஸாம், இயரும் வரும் சம்டைம்ஸ். ஹையர் எஜுகேஷன்ல ஈவன் நான் எழுதுறப்போ ஞாபகம் இருக்கு, இக்னோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 1985. அந்த மாதிரி மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸும் கண்டிப்பா வரும். இந்த மாதிரி அக்ரோனிம் கொஸ்டின்ஸும் வரும். சி, NROERனா என்ன? நேஷனல் ரெபாசிட்டரி ஆஃப் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ். ஓகே, see NROER எப்ப லான்ச் பண்ணாங்க? 2013. MHRD இப்ப MOE in collaboration with the National Council of Educational Research and Training, NCRT ஓட full form ஞாபகம் வச்சுக்கோங்க. See, NROER is a platform that provides a wide range of education resources. Teachers, students எல்லாருக்குமே வந்து நிறைய எஜுகேஷன் for free நமக்கு இருக்கு. Okay, NROER. Next, what is the full form of Diksha? A government initiative for education. Diksha-na என்ன? Digital infrastructure for knowledge sharing, digital infrastructure for kids schooling. So knowledge sharing first one. Digital infrastructure for knowledge sharing. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீக்ஷாலி இப்போ நிறைய questions வருது. Digital infrastructure for knowledge sharing. See, இந்த தீக்ஷா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2017 by MOE. MHRD அப்போ இப்போ MOE சொல்றோம். Diksha is a national platform for school education. மெயினா ஸ்கூல் எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. Providing teachers, students and parents with resources for learning, assessment and teacher training. Okay, see, teachers, students க்கு நிறைய resources, even assessment questions இருக்கும், assessment பத்தின இது இருக்கும், teacher training ஓட இது இருக்கும், எல்லாமே கலந்தது தீக்ஷா. ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, the Rashtriya Uchtar Shiksha Abhiyan, the RUSA, is aimed at improving school education, higher education, vocational education, primary education. RMSA ஒன்னு இருக்கு, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். அது செகண்டரி எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ரூசா வந்து ஃபுல்லா ஹையர் எஜுகேஷன். ஞாபகம் வச்சுக்கோ, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. RMSA செகண்டரி எஜுகேஷன், ரூசா செகண்டரி ஹையர் எஜுகேஷன். See, Rashtriya Uchtar Shiksha Abhiyan is a centrally sponsored scheme launched in 2013. இது ஸ்டார்ட் பண்ணாங்க. சம்டைம்ஸ் இயர் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். RUSA ஸ்டார்ட் பண்ண இயர் 2013 to improve the quality of higher education in India by funding state universities and colleges. என்ன பண்றாங்க? ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஃபண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், which scheme aims to provide quality education in madrasas? madrasasல எந்த scheme to provide quality education in SPQEM அப்படின்னா scheme to provide quality education in madrasas. மத்தபடி சர்வ சிக்ஷா அபியான் இல்ல, பேட்டி பச்சாவ் பேட்டி பதோ, அதுவும் இல்ல, விமன் சைல்டு, கேர்ள் சைல்டு வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச ஸ்கீம் தான் அதுவும். சரி, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் நமக்கே தெரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இந்த சில ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எது ஆன்சர். ஓகேவா? சரி, அதோட டிஸ்கிரிப்ஷன். SPQEM, Scheme to Provide Quality Education in Madrasas, aims to enhance the quality of education in madrasas by providing financial assistance for infrastructure and teaching. Okay. Next, Rashtriya Madhyamik Shiksha Abhiyan. RMSA எப்ப ஆரம்பிச்சதுன்னா 2009. MOE இப்போ MOE சொல்ற ஆரம்பிச்சாங்க. எதுக்கு ஆரம்பிச்சது? The scheme aims to enhance access to secondary educationக்காக ஆரம்பிச்சாங்க and improve its quality. Next, பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணது. எதுக்குன்னா, டு என்ஹான்சிங் வெல்ஃபேர் சர்வீசஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் என்ஷூரிங் தேர் சர்வைவல், ப்ரொடெக்ஷன் அண்ட் எஜுகேஷன், எல்லாத்துக்காகவும் ஸ்டார்ட் பண்ணுது.
Okay, next. What is the main objective of the midday meal scheme? Midday meal scheme எதுக்கு? Midday meal scheme improve school enrollment, provide nutrition support to children, enhance school equity. இது எல்லாமே தான் கலந்தது midday scheme. பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வரணும், அவங்கள ஆரோக்கியமாவும் இருக்கணும், எல்லாமே. The midday meal scheme aims to improve school enrollment, attendance and retention while providing nutritional support and enhancing social equity among children. Okay, next. Which initiative focuses on the professional development of school teachers in India? School teachers ஆரம்பிச்சது நிஷ்டா. NISTHE, KVS, NCRT, DIET இதெல்லாம் டீச்சர்ஸ் NCRT புக்ஸ் பண்றது, KVS அது ஸ்கூல். இது ஓகேவா? நிஷ்டா, National Initiative for School Aids and Teachers Holistic Advancement, is a capacity building program launched in 2019 by the Ministry of Human Resource Development. Okay, it aims to train teachers and school principals to improve the quality of school education. Nishta edukku start pannadana to train teachers and school principals to improve the quality of school education. Next, which initiative was launched to provide digital education to students in remote areas during the COVID-19 pandemic? அந்த சமயத்துல எந்த initiative start பண்ணுது? Pragyata guidelines, Swayam Prabha, Nishta, NROER. Pragyata guidelines. ஓகே, ஈவன் ஸ்வயம் பிரபாவும் நிறைய பண்ணுது ரூரல்ல. சரியா, நிறைய நமக்கு இன்டர்நெட் வசதி இல்லைன்னா இப்போ டிவில தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் ஸ்வயம் பிரபா ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, நவ் Pragyata guidelines were issued to provide digital education to students in remote areas, ensuring that education continues during the COVID-19 pandemic. அப்ப ஆரம்பிச்சது Pragyata. ஸ்வயம் பிரபா 2017ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, இது வந்து கோவிட் அப்போ ஸ்டார்ட் பண்ணது Pragyata. So, launched in 2017 by the MHRD, it covers a wide range of subjects and disciplines for school and university students. அது 24/7 அதில் வந்துட்டே இருக்கும் சேனல். நான் சேனல் இதில் போடலை, ஏன்னா ஃபர்ஸ்ட் 34 DTH சொன்னாங்க, அப்புறம் 40 DTH சொன்னாங்க. ஸோ எக்ஸாம் அப்போ கரெக்டாக கூகுளில் செக் பண்ணி எவ்வளோ சேனல்ஸ் இருக்குன்னு பார்த்து நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட், scheme was launched to bridge the digital divide by providing affordable internet access to rural areas. See, BharatNet, Digital India, Swayam, Samagra Shiksha. யார் வந்து வித் ஸ்கீம் வாஸ் லான்ச் டு பிரிட்ஜ் டிஜிட்டல் டிவைட். டிஜிட்டல் டிவைட்னா என்னதுன்னா, கொஞ்சம் இதுவா இருக்கவங்களுக்கும் ஒரு வந்து எந்த நம்ம நெட்வொர்க் நம்ம கனெக்டிவிட்டிலாம் ஆகாம போகுதுல, அது இல்லாம போறது டிஜிட்டல் சொல்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். See, BharatNet is a government project launched in 2011 by the Department of Telecommunications, Ministry of Communications, Government of India. It aims to provide high-speed broadband connectivity to all Gram Panchayat in the country, enhancing digital access in rural areas. கிடைக்கிறதுக்கு பண்ணது BharatNet. எப்ப ஆரம்பிச்சோம்? 2011. Okay. Next, the Vidya Lakshmi portal with Vidya Lakshmi portal is associated with educational loans, scholarships, online courses, teacher training. Vidya Lakshmi portal educational loans-காக ஸ்டார்ட் பண்ணுது. See, Vidya Lakshmi portal was launched on August 15 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுது by Government of India to provide single window for students to apply for educational loans and scholarships-காக ஆரம்பிச்சது Vidya Lakshmi portal. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இப்ப நடக்கிறது இல்லாம இருக்கு. இது என் சிலபஸ்ல இல்ல, இது என் புக்ல இல்லலாம் இல்ல, நிறைய நியூவா வர இனிஷியேட்டிவ்ஸும் அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம இந்த கரண்ட் அப் டு டேட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் நம்மளால நல்லா அட்டென்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.